அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஸ்ரீ பராபவ புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்ற ஆண்டில் நீங்கள் எத்தனையோ விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்திருந்தாலும் கூட அதெல்லாம் இந்த ஆண்டில் உங்களை நெருங்காது. வாழ்நாள் முழுக்க வசதியாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நல்ல ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியுமாக வாழ்வதற்குமான அனைத்து வளங்களையும் முருகப்பெருமானுடைய அருளால் நீங்கள் எல்லாரும் பெற வேண்டும்ன்ட்டு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய நாள் நமக்கு ரொம்ப சிறப்பானது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு, தான தர்மங்கள், பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பணவரவுக்குண்டான பரிகாரங்கள் இந்த நாளில் நம்ம செய்யும்போது மாதம் முழுக்க வருடம் முழுக்க 4 திசைகளிலிருந்தும் தடையில்லாத பணவரவு அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பணவரவு நமக்கே தாராளமாக இருக்குதுங்கும்போது நம்ம கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படாது. ஏற்கனவே வாங்கி வச்ச கடனையும் நம்ம ஈஸியாக அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியாக வாழலாங்க. இந்த புத்தாண்டில் சித்திரை மாதத்தின் முதல் தேதியில் இப்போ நான் ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாதுன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் செய்யலைனாலும் இந்த நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும்னு சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் செய்யலாம். நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 அப்படிங்கும்போதே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் மற்ற நேரத்தில் இதை தாராளமாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முக்கியமான ஒரு 3 பரிகாரங்கள் உங்களுக்கு நான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த 3மே ரொம்ப அவசியமானது. அது நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். அதை நீங்கள் இன்று இரவுக்குள்ளார எப்போ பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் அதே மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி குளிச்சுடுங்க. இல்லைனா முகம் கை காலாவது கழுவிக்கோங்க. அதே பதிவிலே வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய ஒரு வரி மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அதை அவசியம் பண்ணிடுங்க. அதே போல் இன்று மாலை 4 மணி 4 நிமிஷத்தில் இருந்து நள்ளிரவு 12 மணி 12 நிமிஷம் வரைக்கும் நமக்கு திரிபுஷ்கர் யோகம் இருக்குதுங்க. தமிழ் புத்தாண்டோடு சேர்ந்து வரக்கூடிய திரிபுஷ்கர் யோகம். இந்த நேரத்தில் நீங்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்கும்போது தொடர்ந்து 3 முறை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க என்ன பொருள் வாங்கினா தங்கம் தானாகவே சேரும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் நிலைவாசல் கதவில் எழுத வேண்டிய ஒரு சூட்சமமான முறை குறித்தும் போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் இரவுக்குள்ளார எப்போ வீடியோ பார்த்தாலும் மறக்காமல் எழுதி வைங்க. அற்புதமான பணவரவு அப்படிங்கிறது உண்டாகும். நான் மேலே சொன்ன வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது பணவரவு பரிகாரம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை வேணும். எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாதத்தின் முதல் தேதி அன்று கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். ஏன்னா அது நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்டும் இருக்குது. இது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் எங்கே பார்த்தீங்கனாலும் சரி, மாலை ஒரு 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்து பறிச்சுட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு இலை இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இப்போ இதை நல்லா தண்ணீரில் கழுவிட்டு கொஞ்ச நேரம் உலர விட்டுருங்க. அதன் பிறகு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். பச்சை நிறத்தில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. பச்சை நிறம் இல்லை அப்படிங்கிறவங்க நீல நிறம் அல்லது சிவப்பு நிறம் கூட பயன்படுத்தலாம். என்ன பச்சை கலருங்கிறது பணவசிய நிறம், கூடுதல் சிறப்பு தரும். சரி, பரவாயில்ல, இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் பேனா எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ₹1 காசு தேவைப்படுது. இந்த ₹1 மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாணயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 1ங்கிற எண் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இணைஞ்சூட்டப்பட்டதாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சித்திரை மாதத்தின் தேதி 1. அதே போல் இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது சூரியன் மேச ராசியில் சஞ்சரிக்கும் போது வரக்கூடியது தான். சூரியனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 1. அதே போல் மேச ராசி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அது 12 ராசிகளில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசி. இத்தனை சிறப்பு இருக்கிறதுனால தான் ₹1 வச்சு நம்ம இதை செய்கிறோம். இது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க.
அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. எப்போதுமே பணவசிய பரிகாரத்துக்கு பச்சை கற்பூரம் பயன்படுத்துறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து கொடுக்கும். எங்கே நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குதோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே தேவையானது எல்லாமே வந்து கிடைக்கும். அடுத்து ஒரு சிறிதளவு சோம்பு வந்து தேவைப்படுது. இந்த சோம்பு அப்படிங்கிறது பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பச்சை நிறத்தில் இருக்கும். நல்ல ஒரு பணவசிய தாந்திரிக பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒன்றும் இல்லை, அந்த சோம்பை கொஞ்சம் கையில் எடுத்து உங்கள் கையால் இப்படி கசக்கிட்டு உங்கள் கையை வந்து நுகர்ந்து பாருங்களேன். அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அற்புதமான ஒரு மனம் வந்து அதில் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் இது வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. பெட்ரூமோ ஹால்லையோ சாமி ரூம்லையோ எங்கே வேணால் உட்காந்துக்கோங்க. நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும், பண வரவுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாதுன்னு மனதார முழுமுதற் கடவுளான விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த கற்பூரவள்ளி இலையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நமக்கு தடையில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கும். இந்த ஒரு சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. மறக்காமல் இந்த ஒரு சிம்பலை உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் மணிக்கட்டு பகுதியிலையோ அல்லது கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியிலையோ வரைஞ்சிக்கிறதும் வந்து அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். ஸோ கையிலையும் வரைஞ்சிக்கோங்க, இந்த இலையிலையும் பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது இந்த ₹1 காசில் 1ன்னு போட்டிருக்குது பாருங்கள். இங்கே வந்து முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வரைஞ்சி வச்ச இலையை எடுத்து நீங்கள் ஆல்ரெடி கையில் வரைஞ்சி வச்சுருக்கீங்க இல்லையா, உள்ளங்கையில் அல்லது மணிக்கட்டில் வரைஞ்சிங்கன்னா விட்டுருங்க. உள்ளங்கையில் வரைஞ்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த இலையை வந்துட்டு வச்சுக்கோங்க. இதில் வரைஞ்சிருக்கிற சிம்பிளானது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே அந்த ₹1 காசு, அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளும் வானத்தை பார்த்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே அந்த துளி அளவுக்கு சோம்பையும் பச்சை கற்பூரத்தையும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு முடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்துட்டு சொல்லுங்கள். அது என்னன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். டிவைன் கவுண்ட் மணி, டிவைன் கவுண்ட் மணி, டிவைன் கவுண்ட் மணி. இதுதான் 3மே முத்தான பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா தடையில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கும், அளவில்லாத செல்வத்தை சேர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை. உங்களுக்கே சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லலான்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், போதும்னு தோணுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு நிறைய பணம் சேர்ந்துருச்சு, பீரோவில் நிறைய பணம் இருக்குது, பேங்க்கில் நிறைய பணம் உங்களுடைய பேரில் இருக்குது, உங்களுடைய பர்ஸில் பணம் நிரம்பி வழியுது, இந்த மாதிரியெல்லாம் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த இலை, இந்த காசு, இந்த பச்சை கற்பூரம், சோம்பு இதெல்லாம் ஒரு துணியில் மடித்தோ அல்லது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டோ உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே படம் வைப்பீங்களோ அங்கே நீங்கள் வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் சுற்றி கூட இதை வந்து வைக்கலாம். ஏன்னா இதை நம்ம அப்படியே போட்டோம்னா இந்த இலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். அதனால தான் ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்ம அதை வந்துட்டு வைக்கிறோம். இல்லை நாங்கள் பத்திரமா வச்சுக்குவோம், பீரோவில் வச்சா நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோங்கிற மாதிரி இருந்தால் கவர் எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே வந்து வச்சிடலாம். இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ சித்திரை 1 வச்சுருக்கிறீங்கும்போது வைகாசி 1 அப்போ நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிருக்கும், இந்த சோம்பு வாசமெல்லாம் குறைஞ்சிருக்கும், கற்பூரவள்ளி இலையும் வந்துட்டு நறுமணம் குறைஞ்சி போயிருக்கும். அந்த சமயத்தில் இதை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம். அந்த ₹1 நீங்கள் அடுத்த மாதம் 1 தேதி அன்னைக்கு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவீங்க இல்லையா, அதுக்கு சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. பணவரவுக்கு இந்த புத்தாண்டில் செய்கிற மாதிரி இதை விட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்பாடுபட்டும் உங்களுக்கு கற்பூரவள்ளி எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த பதிவில் இன்னொரு பரிகாரம் வந்து சொல்கிறேன். ஸோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.